ஹாய் ஹீரோஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அனுபவம். லவுட் ஷேர் ஆப் மூலிமா அமேசான் ஃப்ரெஷ்ஷில் அமேசானுடைய பொருட்களை இன்றைக்கி டெலிவரி பண்ண போகிறோம். உண்மையிலே 9 மணி நேரம் லாகின்ல இருந்தால் 9,000 ரூபா நமக்கு கிடைக்குமா? அந்த 9 மணி நேரத்தில் எத்தனை ஆர்டர் பார்க்கலாம், பெட்ரோல் எவ்வளோ செலவாகும், என்னென்ன சிரமங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இதுதான் ஆஃபீஸு. இதில் இங்கே தான் ஆர்டர் வரும். ஆர்டர் எப்படி பிக்கப் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லித்தரேன். இங்கே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணி ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடணும். எப்படி ஆர்டர் வரும், அதை எப்படி பிக்கப் பண்ணலாம், நம்ம ஆப் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்து சைன்இன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இங்கேயே உங்களை ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்டரை கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப அந்த ஸ்டோருக்கே வந்துடணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. ஜெப்டோ, பிளிங்க்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் கான்செப்ட் தான் அமேசான் ஃப்ரெஷ்ஷு. ஆனால் நம்ம லவுட் ஷேர் மூலிமா இதை நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். லவுட் ஷேர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோடய ஃப்ரண்ட் ஃபேஸு இப்படி தான் இருக்கும். காலையிலேருந்து 3 டெலிவரி பார்த்துருக்கேன். அடுத்து இப்போ வரப்போகிற டெலிவரி 4வது டெலிவரி. இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஆஃப்லைன் போட்டு திரும்ப நான் ஆன்லைன் போடுறேன். ஆன்லைன் போட்டால் ஃபஸ்ட்டு செல்ஃபி கேட்கும். நம்ம செல்ஃபி கொடுத்துக்கலாம். செல்ஃபி மாஸ்கோடு இருக்கிறதுனால எடுக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ ஆன்லைனில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிட்டோம். க்யூவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆர்டர் வர ஆரம்பிக்கும் பாருங்க. இப்போ ஆர்டர் வந்துடுச்சு பாருங்கள். ஆர்டர் வந்தால் இந்த சவுண்டு தான் வரும். ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெலிவரி பண்ணுற அட்ரஸ் வந்துடுச்சு. பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண சொல்லுது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு ஹீரோஸ். ஆர்டர் அக்செப்ட் பண்ணிடலாம். பின்னுக்கு போயிட்டு பொருளை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பார்கோடை அந்த பையில் இருக்க பார்கோடே ஸ்கேன் பண்ணணும். ஓகே ஆகிடுச்சு. அடுத்து பொருளை ஃபோட்டோ எடுக்கணும். டேக் டு ஃபோட்டோ கொடுத்துட்டு அது என்ன பொருளோ அந்த பொருளை ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண உடனே கீழே கன்ஃபார்ம் பிக்கப் இருக்கும். கன்ஃபார்ம் பிக்கப் கொடுத்தோன்னா நமக்கு பிக்கப் ஆகிடும். நம்ம பிக்கப் கொடுத்த உடனே அட்ரஸ் காமிக்கும். ஸோ அட்ரஸ் காமிக்குது. மவுண்ட் ரோட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, 11 நிமிஷம் காமிக்குது. ஜெமினி பிரிட்ஜை போய் சுற்றி வர சொல்லுது. நான் என்ன பண்ணிட்டேன், பைக்கை விட்டுட்டு அப்படியே நடந்து ஆப்போசிட்டில் போய் கொடுத்துட்டேன். 1 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த டெலிவரி முடிஞ்சால் 4 ஆர்டர் முடிஞ்சிடுச்சு. 4 ஆர்டருக்கு ஒரு ஆர்டருக்கு 60 ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு அமௌண்ட் வரும். மொத்தமாக 8 மணி நேரம் முடிஞ்சோடனையும் 800 ரூபா நமக்கு காட்டும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் நம்ம லாகின்ல இருக்கும் போது அட்டனன்ஸ் போனஸ்ன்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தம் 9,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. 9 மணி நேரம் லாகின்ல இருந்தோம்னா நமக்கு 9,000 ரூபாய் கட்டுறாங்க. Turn left, then your destination will be on the left. Turn left, then your destination will be on the left. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அரைவல் கொடுக்கலாம். அரைவல் லொக்கேஷன் கொடுத்தாச்சு. கன்ஃபார்ம் டெலிவரி கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஹீரோஸ். டெலிவரி கம்ப்ளீட்டட். இன்றைக்கி மொத்தம் 5 ஆர்டர் பார்த்தோம். 8 மணி நேரம் லாகின்ல இருந்தேன். அந்த 8 மணி நேரத்துக்கு 800 ரூபா வந்துடுச்சு. 100 ரூபா வீக்கெண்டில் வரும். மொத்தம் ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபா 600 ரூபா மொத்தமாக வந்துடும். லவுட் ஷேர் ஓட்டலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, சும்மா நான் லாகின் பண்ணி வச்சுருப்பேன், ஒரு 9 மணி நேரத்துக்கு எனக்கு ஒரு 9,000 ரூபா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக லவுட் ஷேர் ஓட்டலாம். ஏன்னா இதில் இன்னொன்று இருக்குது. இன்னொரு 9 மணி நேரம் தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக மொத்தம் 1,800 ரூபா வரும். இப்போ நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்குது. ஆர்டர் பேஸில் நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆர்டருக்கு 60 ரூபா கொடுக்குறாங்க. 10 ஆர்டர் பார்த்தீங்கன்னாவே 600 ரூபா வந்துடுது. ஈவினிங்கில் நல்ல ஆர்டர் வருது. பார்ட் டைமாக ஓட்டணுங்கிறவங்க அழகாக ஈவினிங்கில் இதை பண்ணலாம்.
அதேமாதிரி லவுட் ஷேருடைய நார்மல் ஆப் வேறு, லவுட் ஷேர்லேயே வந்து இது அமேசானோடைய டைப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்கீமு. லவுட் ஷேருடைய நார்மல் ஆப் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து ஓட்டி ரிவ்யூ போடுறேன் உங்களுக்கு. அப்புறம் டெலிவரி பாய்ஸ் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று இந்த நாய் தொல்லை. ஸோ அது சம்மந்தமான ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் ஹீரோஸ் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.